நடிகர் ஷாம் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் தளபதி விஜய்க்கு ஆதரவாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை போல வருமா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் அவர் வந்து வச்சுட்டு இருப்பாரு. யார் வேணாலும் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையுமே உடைத்தெறிந்து எங்கள் அண்ணன் வந்து சும்மா சூப்பராக ஜெயிச்சு காமிப்பார் அப்படின்றது தான் வந்து ஷாமுடைய ஒரு ஸ்டாக்காகவே இருக்கும். ஸோ அவர் வந்து சமீபத்தில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது விஜய் வந்து சினிமாவை விட்டு விலகிறதுக்கு இந்த ஒரு விஷயம்தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஜனநாயகன் படத்துடன் விஜய் வந்து சினிமாவை விட்டு விலகுவதாக அறிவித்தது வந்து ஷாமுக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சாம். ஸோ அதனால் வந்து விஜய் சார் கிட்ட வந்து இவர் வந்து போய் கேட்டிருக்காரு. அந்த சமயம் விஜயோடைய பதில் என்னவாக இருந்ததுன்னா, ஒரே நேரத்தில் சினிமா மற்றும் அரசியல் அப்படின்னு ரெண்டுத்துலேயுமே முழு கவனம் செலுத்த முடியாது, அரசியலில் முழுமையாக சாதிக்கணுவே இந்த ஒரு முடிவை நான் வந்து எடுத்திருக்கேன். ரெண்டுத்துலேயும் வந்து இருந்தோன்னா அது வந்து சரியாக ஒரு ஃபுல்ஃபில்லாக வந்து இருக்காது, சாதிக்க முடியாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு. அவர் நினச்சிருந்தா ஈஸியாக வந்து வருஷத்துக்கு ஒரு 2 படம் நடிச்சிருந்தாலே வந்து கோடிக்கணக்கில் வந்து சம்பாரிச்சிருக்கலாம் அப்படின்றது தான் பல பேருடைய கருத்து. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வராரு அப்படின்னா அதிலிருந்தே நினைக்க வேணாமா, தளபதி விஜய் வந்து மக்களை எந்தளவுக்கு நேசிக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே அவர் வந்து சேர்ந்து தான் பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இந்த ஒரு தெளிவான ஒரு முடிவு தான் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் பல பேருடைய கருத்துக்களாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.